ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியன் உலகம். லாஸ்ட் கிளாஸில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, ட்ரெஸ் ஃபார்மை யூஸ் பண்ணிங்கிறத சொல்லி கொடுத்தேன். இந்த கிளாஸில் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம ட்ரெஸ் ஃபார்மை யூஸ் பண்ணி எடுத்த மெஷர்மெண்ட்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் சைடுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0 to 1. இந்த 0 to 1ங்கிறது ஃபுல் லென்த் ப்ளஸ் ஆஃப் இன்ச். இது ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சீம் அலவன்ஸ். இந்த சீம் அலவன்ஸ் நம்ம ப்ளவுஸில் கீழே மடிச்சு தைப்போம்ல, அதுக்கு கொடுக்கறது தான் இந்த சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு 0 to 2. இது ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 to 3. இதுதான் ஷோல்டரோட மெஷர்மெண்ட். இதுக்கான ஃபார்முலா தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். நம்ம எப்போ ஃபுல் ஷோல்டர் யூஸ் பண்ணணும், எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது நான் வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது கூடவே பேக் நெக் தியரினா என்னங்கிறத நான் வரப்போகிற வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 to 4. இதுதான் ஹாம்போலோட லென்த்து. இதனோட ஃபார்முலா செஸ்ட், நம்ம எடுத்த செஸ்ட் டிவைடட் பை 6. நெக்ஸ்ட்டு 0 to 3யும் 4 to 5ம் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 to 6. இந்த 5 to 6ங்கிறது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. நமக்கு எவ்வளோ செஸ்ட் ரவுண்ட் வந்ததோ அதை டிவைடட் பை 4 பண்ணும்போது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 to 7ங்கிறது சீம் அலவன்ஸ். இந்த சீம் அலவன்ஸ் நம்ம ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவில் துணி பிரித்து விடுறதுக்கு அந்த மெஷர்மெண்ட் தான் இந்த சீம் அலவன்ஸுங்கிறது. நெக்ஸ்ட்டு 0 to 8. 0 to 8 செஸ்ட் டிவைடட் பை 12. இது நமக்கு நெக் விட்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இந்த 0 to 8ங்கிறது. நெக்ஸ்ட்டு 3 to 9. 3 to 9லேருந்து ஆஃப் இன்ச் நம்ம டவுன் ஸ்லோப் கொடுக்குறோம். ஏன்னா அது ஷோல்டர் ஸ்லோப்புக்காக. அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறோம் 8, 9ங்கிற பாயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு 9 to 4லேருந்து மிடில் பாயிண்ட்டை 10ங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த 9, 10, 6, 7ங்கிற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆம்போல் கர்வ் கிடைக்கும். இந்த 1 to 11 வெயிஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் டாட். நம்ம எவ்வளோ டாட் பிடிப்போமோ அதுதான் இந்த டாட்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு 11 to 12 சீம் அலவன்ஸ். 7, 12. 1 to 11 மிடில் பாயிண்ட் இஸ் 13 to 14 ஆஃப் இன்ச் ரைட் சைட் and 13 to 15 half inch left side. 13 to 16 chest divided by 8. Join 13, 16, 14, 16, 15. 8 to 17 back neck. 0 to 8, 18 to 17 make it equal. Join 8, 17, 18 by drawing neck pattern. ஸோ இதுதான் நமக்கு பேக் நெக்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு பேக் போர்ஷனை ட்ரா பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ சொல்லி கொடுக்கும் போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் எதுக்கு நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாகவே புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. அது நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.